2026 தேர்தலில் கூட்டணி யாருடன் என்பதை வரும் 9ஆம் தேதி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்க உள்ள நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, இந்த ஆலோசனை குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் இருக்கும் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக இதன் முக்கிய அம்சம் என்பது கூட்டணி யாருடன் வரக்கூடிய 2026 தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பான முடிவு எடுக்கக்கூடிய வகையில மாவட்ட செயலாளர்களினுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய வகையில இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. வரும் 9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் மக்கள் மீட்பு மாநாடு என்ற தலைப்பில் மாநாடானது நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்க போகிறது என்பது தொடர்பான முக்கிய அறிவிப்பை பிரேமலதா வெளியிட இருக்கிறார். எனவே அன்றைய தினம் வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்பு தொடர்பாக இன்று மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனை மேற்கொண்டு என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம் என்று அவர்களிடம் கருத்துக்களை கேட்டு பெற இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய வளர்ச்சிகள், மேலும் நிதி திரட்டுவது, வரக்கூடிய தேர்தலை சந்திப்பதற்கான நிதியை வசூலிப்பது, இப்படியான பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் ஆலோசனைகள் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 84 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். முக்கியமாக தேமுதிக அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன், பொருளாளர் LK சுதீஷ், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் உள்ளிட்ட பலரும் கூட இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தினுடைய பிரதான அம்சம் என்பது கூட்டணி தொடர்பான விஷயம்தான். எனவே இவர்கள் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க இருக்கிறார்களா, திமுகவோடு கூட்டணி அமைக்க இருக்கிறார்களா, அல்லது தாவேகாவுக்கு செல்கிறார்களா என்றெல்லாம் பல்வேறு வியூகங்களாக பேசப்படக்கூடிய நிலையில வரக்கூடிய ஜனவரி 9ஆம் தேதி இது தொடர்பான பிரேமலதா வெளியிட இருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே ஜனவரி 9ஆம் தேதி வெளியிடக்கூடிய அறிவிப்பு தொடர்பாக தங்களுடைய மாவட்ட செயலாளர்களினுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு பெற்று அதை ஆலோசிக்கக்கூடிய வகையில இந்த கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.